புதுச்சேரி திருக்காஞ்சி கெங்கவராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 1,00,000 வளையல்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கவராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடிப்பூர விழாவை ஒட்டி கடந்த 5ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வளையல் அணி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல்களை படையலாக வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து 1,00,000க்கும் மேற்பட்ட வளையல்களால் ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவின் நிறைவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு மற்றும் வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திலே புகழ்பெற்ற திருத்தலமாகிய திருக்காஞ்சி திருத்தலத்தில் இன்றைய தினம் ஆடிப்பூர பிரம்மோத்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வளையல் சாத்துகின்ற நிகழ்ச்சி, 1,00,000 வளையல் காமாட்சி அம்மனுக்கு சாத்துகின்ற அற்புத நிகழ்வு நடைபெற்றது. திருவாடிப்பூரம் என்பது வைஷ்ணவத்திலே ஆண்டாள் பிறந்த தினமாகவும், சைவத்திலே மீனாட்சி அம்பிகை புஷ்பவதியான தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த அம்பிகை புஷ்பவதியான இந்த நாளிலே அம்பிகைக்கு உண்டான மங்கள வஸ்திரங்கள், மங்கள வஸ்துக்களாகிய மஞ்சள், குங்குமம், வளையல், சரடு மற்றும் மருதாணி போன்ற சௌபாகிய திரவங்கள் எல்லாம் அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்து அம்பிகை வழிபாடு செய்கிறார்கள். இதனால மக்களுக்கு குழந்தை பேரு, திருமண பாக்கியம் இவையெல்லாம் கிடைக்கப் பெறுகின்றது. குறிப்பாக நமது ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அம்பிகையினுடைய மடியிலே கட்டக்கூடிய முளைப்பயிறு பிரசாதமாக பெறுகின்ற பக்தர்கள் எல்லாம் அடுத்த ஆண்டிற்குள்ளாக குழந்தை பேறு பெற்று குழந்தையோடு வந்து தரிசனம் செய்கின்ற அற்புதமான அருளினை காமாட்சி அம்மன் அருளிக் கொண்டிருக்கிறார்கள். ஆடிப்பூர நன்னாள் அம்பிகை புஷ்பவதியான நாள். ஒரு பெண் புஷ்பவதியான அன்று அவளுக்கு வளையல் சாற்றி மஞ்சள் குங்குமங்கள் இட்டு இவைகளெல்லாம் அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்வது மிக சிறப்பு. அந்த வளையல் சாற்றுகின்ற நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கின்றது. அந்த குழந்தை பாக்கியத்திற்காக திருமணத்தை வேண்டிக் கொண்ட அன்பர்கள் லட்சக்கணக்கான வளையல்களை வாங்கி கொடுத்து காமாட்சியினுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.